வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம வந்து இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஆப்பிள் சேஃபை வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒரு சர்க்கிளாக போட்டிருக்கோம். இது வந்து இதிலே நம்ம ரவுண்டு ஸ்டிச், இதுக்கு பேர் ரவுண்டாக. நம்ம இது ரவுண்டுக்குள்ளேயே எம்ப்ராய்டரி போட போகிறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லுமே நம்ம ஃபில்லப் பண்ணி போட போகிறோம். இப்போ பாருங்கள், மேலே நான் எப்பயும் போல் நூல் மாட்டி வச்சுட்டு அடியில் பாபின் கேஸ் மாட்டிட்டேன். இது வந்து போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அடியில் வந்து பேப்பர் வச்சிடணுங்க. அடியில் வந்து நம்ம பேப்பரும் வச்சுட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து இதை சுற்றியுமே நம்ம ஒரு 2-3 லைன் போட்டுக்கலாங்க. 2-3 லைன் நம்ம வந்து அந்த ஆப்பிள் சேஃபுக்கேமும் சாதாரண ஸ்டிச்சு தான். சாதாரண ஸ்டிச்சு ஒரு 2-3 லைன் நான் போட்டுக்கிறேன். நல்லா இப்படி ரவுண்டாங்க ரவுண்டாக இப்படியே போட வேண்டியதுதான். ஆப்பிள் சேஃபை சுற்றி இணையமும் நம்ம ரவுண்டு ஸ்டிச் மட்டும்தாங்க. இல்லை, நீங்கள் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதே ரவுண்ட்லேயே நம்ம சாதாரண ஸ்டிச்சு தான். இப்படி சாதாரணமாக ரவுண்டாக போடணும். அது நமக்கு வந்து கையில் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுற பழக்கம் வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக இந்த ஸ்டிச்சை போடுறோம். ஃபுல்லுமே ரவுண்டாக போடணுங்க. இது ஒரு பெரிய சர்க்கிளும் போட்டு பார்க்கணும். நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதில் ஒரு பெரிய சர்க்கிளும் போட்டு பார்க்கணும். அவங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. இந்த சின்ன ரவுண்டுங்க வந்துடுச்சுன்னா பெரிய சர்க்கிள் வந்து போடணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போது கூட ஏதாவது ஒரு ஷேப் கொண்டு வர முடியும். இது வந்து நமக்கு ஃப்ரேமோட
ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்டிச் நம்ம போடுறோம். அப்படியே நீங்கள் ரவுண்டாக போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. நீங்கள் வேணால் இந்த ஒரு ஆப்பிளுக்குள்ளே நீங்கள் ரவுண்டாக நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன தான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஏன்னா டைமு ஜாஸ்தியாக நம்ம போட முடியாதுன்ட்டு. பெருசாக ஒன்று போட்டு அதை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குன்ட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள். சாம்பார் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப்லைன் கொடுத்துடலாம். தள்ளி போயிடுச்சு, இதை எடுத்துடலாம். காவை போட்டு முடிச்சிருங்க. இது வந்து நம்ம பெரிய சேஃப்லையும் நம்ம இப்படி போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக போட்டு இந்த ஸ்டிச்சும் நம்ம போடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்டிச்சு போடுறது. இதையே நீங்கள் பெரிய ஒரு சர்க்கிள் போட்டு அதுலேயே நீங்கள் ரவுண்டாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பெரிய சர்க்கிளாக போட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படியே ஒரு பெரிய சர்க்கிளாக போட்டுட்டு இதுக்குள்ளேயே நீங்கள் ரவுண்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் இதிலே தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சே மட்டும் நார்மல் ஸ்டிச் மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இன்னும் இந்த மாதிரி ஃபில் பண்ணுற ஸ்டிச்செல்லாம் நம்ம இன்னும் போடலை. இதுவே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. சாதாரண மிஷின் தாங்க, பெடல் மிஷினு, சாதாரண மிஷின். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டேபிள் டாப் அந்த இதிலலாம் போட முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் பவர் மிஷினில் போடலாமான்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே போட முடியுங்க. நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நீங்கள் கலட்டிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் மிஷின்னா நம்ம பவர் காலை வச்சோன்னே சல்லுன்னு போகும். இப்போ உங்களுக்கு பெடல் மிஷின்னா நம்ம கையிலேயே நம்ம சுற்றி விட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இந்த பெடல் மிஷினாக இருந்தால் நல்லாயிருக்கும். பவர் மிஷினோ மற்ற மிஷின்னா நீங்கள் கால் வைக்கக்கூடியமே சல்லுன்னு போயிடும். நீங்கள் அந்த சேஃபுக்கு அதை ரவுண்டாக கொண்டு வர்றதோ இல்லை அந்த சேஃபுக்குள்ளே வர்றது கொஞ்சம் சிரமம். பிகினர் தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா பவர் மிஷினில் தாராளமாக பண்ணலாம். பிகினருங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறது. டேபிள் டாப்புனாலும் ஓகே, பவர் மிஷின்னாலும் ஓகே, பெடல் மிஷின்னாலும் ஓகே. ஆனால் நீங்கள் வீலை லைட்டாக கையில் சுற்றி விட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.